தைரியம் இருந்தா எனக்கு எதிரா நேருக்கு நேரா மோதுங்கடா. அதை விட்டுட்டு ஏன்டா இப்படி குறுக்கு வழியில என்ன அழிக்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இப்ப விஜய் அவருக்கு எதிரா சதி பண்ணிக்கிட்டு இருக்கிற திமுக, அதே போல விஜய் அவருக்கு எதிராக இப்ப புதுசா வழக்கு போட்டு விஜய் அவருக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஜய் அவருடைய மனைவியான சங்கீதா, இவங்க 2 பேருக்குமே விஜய் அவர்கள் நேரடியா பேசின ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் அவர் வெளியிட்டிருக்காரு. ஸோ அந்த வீடியோவை இப்போ நம்ம பார்க்குறப்ப திமுகவாக இருக்கட்டும், அதே போல விஜய் அவருடைய மனைவி, அதாவது டிவோர்ஸ் கேட்டு விஜய் அவருக்கு திருமணத்தை கடந்த உறவு இருக்கு அப்படின்னு விஜய் அவருடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தின அவருடைய மனைவி சங்கீதாவாக இருக்கட்டும். ஸோ இவங்க எல்லாருக்குமே சரியான தரமான பதிலடியை இன்னைக்கு ஒரு வீடியோ மூலியமா விஜய் அவர்கள் கொடுத்திருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் விஜய் அவர்கள் என்னதான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது விஜய் அவர்கள் கட்சி துவங்கி நேரடியாக திமுக அவங்க தான் என்னுடைய நேரடியான எதிரி அப்படின்னு விஜய் அவர் சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்தே ஆளும் திமுக அரசு விஜய் அவருக்கு எப்படியெல்லாம் குடைச்சல் கொடுத்தாங்க, எப்படியெல்லாம் அவருக்கு நெருக்கடி கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நாளும் கண் கூட நேராக நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலுமே விஜய் அவருக்கு எதிராக சதித்திட்டங்கள் தீட்டுறது, உதாரணத்துக்கு சிபிஐ விசாரணையாக இருக்கட்டும், அதே போல் கரூர் விஷயமாக இருக்கட்டும், இன்னும் அடுத்தடுத்து ஒன்று தொட்டு அப்படின்னு விஜய் அவருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்துகிற மாதிரி, அதே போல் விஜய் அவருடைய அந்த மக்கள்கிட்ட ஒரு நல்ல இமேஜ் இருக்குது. முக்கியமாக 40 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க, பெண்கள் ஆண்கள் எல்லாருக்கிட்டையுமே விஜய் அவருக்கு நல்ல பெயர் இருக்குது. அதை எப்படியாவது கெடுக்கணும், அவருடைய இமேஜை உடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் புதுசாக திமுகவாக இருக்கட்டும், அதே போல் மத்தியில் இருக்க அரசாக இருக்கட்டும், விஜய் அவருக்கு எதிராக அவங்க எல்லாருமே தொடர்ந்து ஏதாவது ஒரு சதி வேலையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நிச்சயமாக தமிழக மக்கள் யாருமே மறுக்க முடியாது. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விஜய் அவர்கள் பேசின ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் நேரடியாகவே விஜய் அவர் சொல்கிறாரு, எனக்கு எதிராக ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமுமே கூட எனக்கு எதிராக சதி வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னுடைய பெயருக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும், அவ பெயர் ஏற்படுத்தணும், மக்களாகிய உங்கள்கிட்டையுமே என்கிட்டையுமே இருக்கக்கூடிய அந்த நல்லுறவை உடைக்கணும், என்னுடைய பெயரை கெட்ட பெயர் ஆக்கி எனக்கு மக்கள் ஆதரவை குறைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு எதிரான சதி வேலைகள், சதி திட்டங்கள் என்னமோ நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி நான் உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நின்று இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மக்களாகிய உங்கள் மேலே நான் வச்சுருக்க நம்பிக்கை, என் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை அப்படின்னு விஜய் அவர்கள் உருக்கமாக பார்த்தீங்கன்னா அவர் சமீபத்தில் அவர் பேசியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் விஜய் அவர் பேசின அந்த கொஞ்சம் ஸ்பீச்சை மட்டும் முழுசாக கொஞ்சம் இங்கே நீங்களே பாருங்கள். எப்படி நம்ம பிரிச்சு விடலாம், இதை எப்படி நம்ம கெடுக்கலாம், என்னெல்லாம் அவதூறுகள் நம்ம விஜய் மேல சொல்லி மக்களை நம்ப வைக்கலாம், என்னெல்லாம் சூழ்ச்சிகள் நம்ம விஜய் மேல பண்ணி மக்களை நம்ப வைக்கலாம். இப்படி சூழ்ச்சிகளை மட்டுமே நம்பி பொழப்ப நடத்துற சில சூழ்ச்சிக்கார கூட்டங்கள் இதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு தெரியாது இது இன்னைக்கு நேத்து வந்த உறவு இல்ல, கிட்டத்தட்ட 30-33 வருஷத்துக்கு மேல இருக்கிற உறவு. ஏன் நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு வயசு 10, அப்பல இருந்தே இந்த உறவு ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. அதனால என்ன பண்ணாலும், நீங்க என்ன ட்ரை பண்ணாலும், எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. என்னப்பா நிப்பீங்கல்ல, உங்களை நம்பிதாப்பா வந்திருக்கிறேன். அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் பூரா உங்களுக்கு நன்றியோடவே இருப்பேன்.
அதாவது விஜய் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, தனக்கு எதிராக இந்த மாதிரியான சூழ்ச்சி வேலைகள் நடக்கலாம். தன்னுடைய குடும்பத்த வச்சே தனக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம். அதேபோல தன்னை சுத்தி இருக்கிறவங்க யாராவது கூட எனக்கு எதிராக கெட்ட பெயர் ஏற்படுத்தலாம், அவப்பெயர் ஏற்படுத்தலாம். அதுக்காக ஒவ்வொரு நிமிடமும் என்னுடைய எதிரிகள் எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, அவரு யோசிச்சிருக்காரு. ஸோ அவர் யோசிக்க போய் தான் பார்த்தீங்கன்னா, அந்த பொதுக்குழு கூட்டம், அந்த மேடையில விஜய் அவர்கள் பேசினப்ப, எனக்கு எதிராக சதி நடக்குது அப்படின்னு இப்ப சங்கீதா விஜய் அவருடைய மனைவி அவங்க செய்யப்போற அந்த வேலை இப்படிப்பட்ட சூழ்ச்சி எனக்கு எதிரா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் முன்கூட்டியே கணிச்சிருக்காரு. அந்த விஷயத்தை தான் அவர் மேடையில சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா, விஜய் அவருடைய தரப்பு, அவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவருக்கு எதிராக ஒவ்வொரு நிமிடமும் சதி, சூழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறத தற்போது தமிழக மக்கள் எல்லாருமே நிச்சயமாக முன்கூட்டியே விஜய் அவர்கள் பேசின இந்த வீடியோவை பார்த்தப்ப நிச்சயமாக விஜய் அவருக்கு எதிராக அவருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய எதிரிகள் சமயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிச்சயமா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கண்டிப்பாக தோணியிருக்கும். ஆனா அதுக்கு பலிகாடாக விஜய் அவருடைய மனைவியை வச்சே இப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா, திமுக அவங்களுடைய ஆட்கள் எல்லாருமே இந்த மாதிரி விஷயத்தை செய்வாங்க அப்படின்னு கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ விஜய் அவர்கள் இப்ப சங்கீதா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரிப்ளையாகவும், அதே போல திமுக அவங்க செஞ்ச வேலைக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பதிலடியாகவும் கண்டிப்பா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த வீடியோ பத்தி உங்க கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.